பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்திலிருந்து நேர்மை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. நாம் நீதியின் மேல் பசியுள்ளவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அந்த நீதியின் மீது பசியுள்ளவர்கள் மட்டுமே அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று தேவன் கூறுகிறார். தேவன் இந்த பரலோக மன்னாவை யார் மீதும் திணிக்கவில்லை. எல்லாவற்றிற்கு மேலாக நீங்கள் அதை விரும்ப வேண்டும் என்றுதான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். தேவனுக்கான உங்கள் ஏக்கம் மற்ற எல்லா ஆசைகளை முறியடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கொழுந்து விட்டு எரியும் தாகம் போல இருக்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீதியின் மீது பசியுள்ளவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீர்கள் என்றால், நான் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், உலக இச்சைகளை விட்டு நான் வெளியில வரணும் என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதும் தாகமுள்ளவர்களாய் இருப்பார்கள். அதற்கு நீங்கள் செய்த பாவங்கள் ஒருபோதும் தடையாகாது. நான் செய்த பாவத்தை மன்னிச்சிருப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? நான் நேர்மையற்றவனா இருக்கிறேனே, நான் விபச்சாரம் செய்தவனாச்சே, நான் விபச்சாரியாச்சே, இல்ல நான் தண்ணி எடுத்தவனாச்சே, அவர் என்னை மன்னிப்பாரா, அவர் என்னை மன்னிக்க மாட்டாரா, அவை நான் செய்த பாவங்கள் எல்லாம் மறந்திருப்பாரா என்று சொல்லி சும்மா அதையே நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு மறுபடியும் நீங்கள் வழுகி விழுந்து விடக்கூடாது. நான் செய்த பாவத்தை அவர் மன்னித்து விட்டார் என்று சொல்லி உங்களுக்குள் அந்த விசுவாசம் பற்றி எரிய வேண்டும். அந்த விசுவாசம் உங்களுக்குள் பற்றி எரிந்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த அன்பு, அவர் நமக்காக சிந்தின ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும்படி சிந்தினது என்று சொல்லி அந்த அன்பு தாகம் பற்றி எரியும். தாவீது ராஜா அவர் இப்படமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதம் 31:9, கர்த்தாவே உமது அன்பு எவ்வளோ பெரியது. அவர் எவ்வளவு பாவம் செய்த போதிலும் அவர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய யூசேப்பினால் என்னை கழுகி சுத்திகரியும், என் பாவம் வரை என்னை கழுகி சுத்திகரியும், பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதையும் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு எவ்வளோ பெரிது பாருங்க. நீங்கள் பின்பற்ற நானும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் நம்மீது வைத்திருந்த அன்பு. அதை நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் மறுபடியும் நாம் பாவம் செய்யவே மாட்டா. நீங்க மருத்துவத்தில் சென்றீர்கள் என்றால் மருத்துவரிடத்துல நீங்க உங்களுடைய வலிகளை வேதனைகளை சொல்லும் போது மருத்துவருக்கு உங்களோட வலிகளும் வேதனைகளும் காயங்களும் அவருக்கு பெரிதே கிடையாது. ஏனென்றால் அவர் அநேகரை பார்த்திருக்கிறார். அவர் அநேகரை பார்த்ததுனால உங்களோட வலிகளை வேதனைகளை சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் உடனே அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். நீங்க எவ்வளவு விசுவாசம் அந்த மருத்துவர் மீது வைத்து அதை சொல்லி அவர் உங்களுக்கு ஒரு மருந்தை கொடுப்பார். அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அது குணமாகிவிடும் என்று சொல்லி நீங்கள் மருத்துவர் மீது விசுவாசம் வைத்து விட்டு உங்களோட வலிகளை வேதனைகளை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதே போலதான் நம் பரலோக தகப்பனும் நீங்கள் செய்த பாவங்களை நான் செய்த பாவங்களை நாம் அவருடைய அறிக்கையிடும் பொழுது அந்த பாவங்கள் உடனே மன்னிக்கப்பட்டு விடுது. அவர் அது நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க மாட்டார். உலகத்தில் இருக்க அத்தனை கோடி ஜனங்களும் பாவம் செய்கிறவர்கள் தான். நாம் பாவம் செய்யவே இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. பாவம் செய்து விட்டு நாம் அதை மன்னிப்பு கேட்கும் போது அவர் மறந்து விடுகிறார். மறந்து விட்டு அந்த பாவத்தை மறுபடி செய்யாதபடி அதற்குரிய மருந்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் அவருடைய ரத்தம். கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், அந்த தழும்புகள் நம்மளை சுகப்படுத்தி அவர் மீது மறுபடியும் அந்த அன்பில் நெருங்க, அந்த அன்பு நமக்குள் பற்றி எறியும்படியாக பாவத்தை வெட்டி விலகி ஓடி வர அவர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வனமாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபம் ஆகுங்கள். பிரியமான சகோதரி, சகோதரியே, அதுதான் நான் சொன்னேன். மருத்துவர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அவர் மெடிசன் தருவார் என்று சொல்லி அவர் மேல் விசுவாசத்தை வைத்து நீங்கள் வலி வேதனை மறந்துவிட்டு நீங்கள் மெடிசனை சாப்பிடுகிறது போலதான் நீங்கள் செய்த பாவங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டீங்கன்னா நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவங்களை மன்னித்து நம்மளை அவர் நீதிமான் ஆனபடினால் அந்த நீதிமானாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமான் என்று சொல்லி அவர் முத்திரையிடுகிறார். நீதிமான இயேசுவின் பிள்ளைகள் நீங்கள் நீதிமான் என்று முத்திரிட்டு நீங்கள் அறிக்கை
அறிக்கையிட நிச்சயமாக பிசாசு நம் பக்கம் நெரும்புவதற்கு பயப்படுவான். அதுதான் நீதியின் மீது பசியுள்ளவர்கள் மட்டுமே தான் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று தெளிவாக நான் முதல் வார்த்தையை நான் உங்களோடு சொன்னேன். அந்த பரலோக மன்னா கிறிஸ்து இயேசு நீதியின் தேவன், அந்த பரலோக மன்னாவை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார் என்றால் உங்களையும் என்னையும் நீதி உள்ளவர்கள் ஆக்க முடியாதான் அவர் கொடுத்தார். நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இந்த உபவாச நாட்களில் நீங்கள் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி அவர் பக்கத்தில் வாங்கள். அந்த சிலுவை அண்டையில் வாருங்கள். அவருடைய காயங்களை பாருங்கள். உபவாசித்து ஜெபித்து இவைகளை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களையும் காண்பீர்கள். ஆவியானவர் உங்களை ஊழிய பாதைகளில் வரங்களால் வல்லமைகளால் நிரப்பி அந்த நீதியின் கிறிஸ்து உங்கள் மூலம் வெளிப்படுவார். அவருடைய மகிமை உங்கள் மேல வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, தேவன் இரக்கமுள்ளவர் தகப்பனே. அவர் நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் அப்பா. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் ஆகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் அணைத்துக் கொள்ளுங்க தாவே. மறுபடியும் பாவம் செய்யாதபடியும் நீதிமானாக இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நெற்றியிலும் ரத்தத்தினால் முத்திரையிட்டு எங்களை உம்மண்டை நீர் அணைத்துக் கொண்டபடியா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.